வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இந்தியாவின் தென் மூலையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை. இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும். ஆனால் நேரம் போதாது. இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா? அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதிக்க குவியலை அகற்றுவதும் அடிமை பள்ளத்தை நிரப்புவதும் இவர்களது கோபத்துக்கு காரணம். அந்த கோபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காட்டுகிறார்கள். அரசியல் சட்ட பதவியில் இருக்கும் ஆளுநரும் அதற்கு விதிவிலக்கல்ல. அதற்கு நாம் அமைதியாக இருக்க முடியாது. நாட்காட்டியில் நகரும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஒவ்வொரு முறை நான் கையெழுத்து போடும் போதும் இதனால் பயன்பெறப் போகும் லட்சக்கணக்கான மக்களின் முகங்களை பார்க்கிறேன். சில திட்டங்களின் பெயரை சொல்லி இதன் மூலமாக எத்தனை லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எனது செயலாளரிடம் கேட்டேன். அவர்களின் பதில் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. மாதந்தோறும் 1000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1,15,16,292 மகளிர் பெறுகிறார்கள். விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக 445 கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 1 கோடி பேர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 16 லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள். நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 13,12,000 பேர். கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் 1 லட்சம் பேர். மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு 4,81,075 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தில் 2 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்கள் பயனடைந்துள்ளார்கள். இல்லந்தடி கல்வி திட்டத்தில் 24,86,000 பள்ளி பிள்ளைகள் பயனடைந்திருக்கிறார்கள். 62,40,000 குடும்பங்கள் புதிய குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளது. 2 லட்சம் உழவர்கள் புதிய மின் இணைப்பு பெற்றுள்ளார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 30 லட்சம் முதியோர் மாதந்தோறும் பெறுகிறார்கள். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் பெறுகிறார்கள். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 42,33,000 பேர். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு தொகை உயர்ந்த பிறகு பயன்பெற்றவர்கள் 20,55,000 பேர். மீன்பிடி கால உதவித்தொகை பெற்றவர்கள் 4,86,000 பேர். மீன்பிடி இல்லாத கால உதவித்தொகை பெற்றவர்கள் 5,15,000 பேர். நம்மை காக்கும் 48 திட்டத்தால் பயனடைந்தவர்கள் 2 லட்சம் பேர். முதல்வரின் முகவரி திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் 19,69,000 பேர். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள் 3,40,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட 45 லட்சம் குடும்பங்களுக்கு 6,000, 1,000 என நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 33 மாதங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று 6,569 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளேன். இப்படி
தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லந்தோறும் உதவி செய்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. ஒவ்வொரு தனிமனிதனின் கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும் ஆட்சி இது. இவையெல்லாம் வெறும் எண்ணிக்கை அல்ல, இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் எண்ணங்கள். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த ஆட்சி நடைபெற்று வருவதன் அடையாளங்கள். மகளிருக்கு உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டத்தின் மூலமாக பெண்ணினத்தின் பொருளாதார சமூக நிலை உயர்கிறது. தன்னம்பிக்கையும் தற்சார்பு நிலையும் அவர்கள் அடைகிறார்கள். பெண்களின் சமூக பங்களிப்பு 40 விழுக்காட்டிலிருந்து 65 விழுக்காடாக உயர்ந்துவிட்டது. உயர்கல்வி பெற வரக்கூடிய அரசு பள்ளி மாணவியருக்கு உதவித்தொகை தருவதன் மூலமாக 34 விழுக்காடு மாணவிகள் அதிகமாக கல்லூரிகளை நோக்கி வந்துள்ளார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உயர் நிறுவன வேலைகளில் சேருவதற்கு இளைஞர்கள் தகுதி பெற்று விட்டார்கள். பன்னாட்டு செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா போட்டிகளை நடத்தியதன் மூலமாக விளையாட்டு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கப்பட்டு வருவதன் மூலமாக கற்பகிரகத்தில் சமத்துவம் நுழைய தொடங்கிவிட்டது. பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்தையும் சேர்த்து கொடுத்து வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியலின் அடித்தளத்தில் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதை உள்ளடக்கி எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் கொள்கையை உருவாக்கி அதன் தடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகள் மட்டுமல்ல, உலகளாவிய பத்திரிகைகளை கவனத்தை ஈர்த்து அவர்களது பாராட்டை பெறும் அரசாக கழக அரசு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை முதல் பக்கத்தில் பாராட்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை விட 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பாக கையாண்டது என்று தி இந்து ஆங்கில நாளேடு பாராட்டியது. பசுமை சுற்றுச்சூழல் திட்டங்களை சிறப்பாக கையாண்டு வருவதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் புகழ்ந்துள்ளது. புத்தாக்க நிறுவனங்கள் மூலமாக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது தமிழ்நாடு என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது. மிக்ஜாம் புயலின் போது அரசு இயந்திரம் துரிதமாக செயல்பட்டதை டெக்கான் கிரானிக்கல் பாராட்டியது. காலை உணவு திட்டத்தை பாராட்டிய தினத்தந்தி நாளிதழ் அன்று காமராசர், இன்று மு.க. ஸ்டாலின் என்று தலையங்கம் தீட்டியது. மக்களை தேடி வரும் அரசு என்று பாராட்டியது தினகரன். முதலீட்டாளர்கள் மாநாட்டை பாராட்டியது தலையங்கம் தீட்டியிருக்கிறது தினமணி. கேலோ இந்தியா சாதித்து காட்டிய தமிழ்நாடு என்று எழுதியது இந்து தமிழ் திசை. இப்படி முன்னணி பத்திரிகைகள் பாராட்டியிருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை அனைத்தும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலே சாதிக்கப்பட்டவை. மாநிலங்களவை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தும் ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளை நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை, விரும்பவும் இல்லை. மாநில முதலமைச்சர்களே டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தும் அவலத்தை பார்க்கிறோம். நாம் 2 பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்தோம். அதற்கு கூட நிவாரணத் தொகை தரவில்லை. 30/6/2022 முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிறுத்திவிட்டார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு புதிய சிறப்பு திட்டங்களை தருவதில்லை. தமிழ்நாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சோக கதையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு குடிபிடித்தவர்கள் இன்று மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு உங்களது ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்த வரை முனைப்பு காட்டவில்லை. எங்களது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணி ஆணைகள் வழங்கப்பட்டது.
ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அனைத்து பணிகளும் தொடங்கப்பட்டது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். 6 நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறேன். இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அரசாணை வெளியிடப்பட்டதா, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்ற விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத 10 முக்கிய கோரிக்கைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுப்பி வைக்குமாறு நான் கடந்த 22/8/2022 அன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட பணிகள் 7/10/2023 அன்று எனது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 797 பணிகள் 11,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டு அதில் 582 பணிகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றில் 63 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் உள்ள பணிகளுக்கு உரிய ஆணைகள் வழங்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் அளித்திருக்கக்கூடிய அவர் தொகுதியின் கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகள் நடப்பாண்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் 3க்கு உரிய ஆணைகள் வெளியிடப்பட்டு அதில் ஒரு பணி முடிக்கப்பட்டுள்ளது. 2 பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 2 பணிகளுக்கு அரசாணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த அரசு சொல்வதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இந்த முரண்பாட்டை உடனடியாக களைய வேண்டும் என ஒரு நீண்டகால கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தினர் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடைவதற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களையும் ஒடுக்கப்பட்ட நலிவடைந்த சிறுபான்மையின மக்களின் நலன்களில் என்றென்றும் பாதுகாத்து வரும் இந்த அரசு பேராசிரியர் திரு ஜவஹர்லா அவர்களின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஆவண செய்யப்படும் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பதிலுரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இம்மாமன்றத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கை ஏற்று கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2,000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 நாட்களில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 8 உறுப்பினர்கள் 68 திருத்தங்களை அளித்துள்ளார்கள். இந்த அரசுக்கு உதவும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள்.
தங்கள் தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அவை உரிய அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களது ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு உங்கள் நியாயமான கோரிக்கைகளை நமது அரசு உறுதியாக நிறைவேற்றித் தரும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு தங்களது திருத்தங்களை திரும்பப் பெற்றுக் கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.